ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க. பிறந்ததுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூவில் இருந்தாங்க. ஸோ 3 வாரம் இருந்து அப்புறம் தான் அவங்க பேர் வச்சு வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அதுக்கு 1 வயசு 2 வயசுலாம் வந்து நல்லா நார்மலாகவே அவங்க நார்மல் பேபியாகவே இருந்தாங்க. ரொம்ப ஓகே. உங்களோட மகள் வந்து பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் அவங்க வளர்றப்போ நீங்கள் என்னென்ன சவால்லாம் வந்து சந்திச்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க வந்து ரொம்ப பிடிவாத பிடிப்பாங்க. வெளியே எங்கும் கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கு பசி எடுத்தால் ரொம்ப அழுவாங்க. ஸோ நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போனாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவோம். அழுந்தாக்கா வச்சு உட்காந்து மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு 3 வயசுக்கு மேலெலாம் அவங்க நார்மலாகவே இருந்துட்டாங்க. அப்போ உங்களோட மகள் வந்து அந்த மாதிரி பிடிவாதி பிடிக்கிறப்ப நீங்கள் என்ன சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பாட்டு பாடுவோம், அப்படியே நடப்போம். அவங்க பால் போட்டு எடுத்து வாயில் வச்சுருக்கோம். இல்லைனாக்கா அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்தாலும் ரொம்ப அழுவாங்க வெளியே கூட்டிகிட்டு போனாக்கா. அதனால அவங்களுக்கு தொட்டி இல்லாமல் நாங்கள் வெளியே போகவே மாட்டோம். எங்கே போனால் கூட நாங்கள் தொட்டி எடுத்து தான் போனோம். ஸோ வெளியே போகிறப்ப ரொம்ப அழுதாங்கனாக்கா நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு அவங்களை தூங்க வச்சுருவோம். ரொம்ப அழுவ விட மாட்டோம். அவங்க அழுதாங்கன்னா அவங்க பூச்சிட்டு வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கூட இருக்குதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, அவங்க 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும், அதாவது அவங்க வந்து முதல் பள்ளி போன காலம் 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும், இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரி சவால்கள் வந்து சந்திச்சீங்க? என்ன சேலஞ்சாக இருந்துச்சு உங்களுக்கு? 3லேருந்து 4 வயசு வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நார்மல் பேபி மாரி விளையாடுவாங்க. காலையில் எழுந்திருப்பாங்க, குக் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டு கார்ட்டூன் பார்ப்பாங்க. கார்ட்டூன் பார்த்துட்டு பசி அறிவிட்டு உட்காந்து விளையாடுவாங்க. அப்புறம் தூங்குவாங்க. அப்புறம் 4 வயசில் அவங்க தடிக்காமல் போனாங்க. 4 வயசில் போக 5 வயசில் போனாங்க. 5 வயசில் தடிக்க போவாங்க. தடிக்காத விசிஜினியஸில் படித்தாங்க. தடிக்காவது விசிஜினியஸில் படித்தாங்க. அது வந்து புலாயினால ஜோரில் 5 வயசுலேருந்து 6 வயசு வரும். அவங்க வந்து இந்த மாதிரி முதல் பள்ளிக்கு போறப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா? ஏதாச்சும் ரொம்ப சேலஞ்சா ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. அவங்களோட பள்ளிக்கூட வாழ்க்கை வந்து நல்லா சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது வந்து அவங்க செகண்டரி ஸ்கூலுக்கு போனப்ப 13லேருந்து 18 வயசு வரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அவங்க ஸ்கூலில் தங்கப்பிள்ளையில் படித்தாங்க. Form 1லேருந்து Form 2 வரலாம், Form 3 வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நார்மலாக ஸ்மூத்தாக தான் போச்சு. அவங்க Form 3 போகுது. Form 3லேருந்து Form 5 வரலாம் அவங்க புனவாசை அட்டென்ட் பண்ணி அங்கே ஸ்கூலில் பார்க்கணும். உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? அந்த டைமில் வந்து சோஃபா நார்மலாக தான் இருந்துச்சு. அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? அதாவது ஸ்கூலுக்கு போகிறப்ப நாங்கள் தான் ஸ்கூல் பஸ் ஓட்டணும், நானும் என்னோட பார்க்கணும். ஸோ நாங்கள் தான் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டை ஸ்கூல் பிள்ளைங்க எடுத்து போகும்போது ஏற்றி வரது எல்லாமே நாங்கள் தான். அது வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏதாவது ஸ்கூல் முடிஞ்சோன்னா நாங்கள் ஸ்கூல் முடிப்போம், அவங்க ஏற்றிடுவாங்க, நாங்கள் சொல்லி கொடுப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து அவங்களோட இளமையின் தொடக்கம், அதாவது 18லேருந்து 20 வயசு வரைக்கும். 18லேருந்து 20 வயசு வரைக்கும் அவங்க வளர்றப்போ நீங்கள் எப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்க? அப்புறம் என்னென்ன சேலஞ்ச்லாம் செலக்ட் பண்ணீங்க? அவங்க எஸ்பிஎம் படித்து முடித்தாங்க. அப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்களோட கல்வியை மேற்கொள்ளணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஒரு கோர்ஸ் எடுத்தாங்க, காலேஜ் யூனிகாப், அதாவது சைபர் டேயாவில் போலீஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸ் எடுத்து டிப்ளமா முடித்தாங்க. 2.5 வருஷம் அந்த டிப்ளமா முடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். மாதம் மாதம் நாங்கள் கேள்வி அந்த காலகட்டத்தில் நாங்கள் உண்மையே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ எவ்ரி அந்த செமஸ்டர் காசு கட்டுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே வேலை செய்யறதுனால அதை கொஞ்சம் நாங்கள் சமாளித்து வந்தோம். மாதம் மாதம் நாங்கள் போய் காசு போடுவோம். அதாவது அவங்களுக்கு வேண்டிய ஜாமான்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு மீன்ஸ் சாப்பாடு ஜாமான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ அவங்களோட டிப்ளமா முடிச்சுட்டாங்க நல்லபடி. இதுக்கு வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட வேலைக்காக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே.
அப்போ அவங்க வந்து அங்க கேரளா போயிட்டு படிக்கிறப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு தூரத்துல இருந்தாங்க. அந்த டைம்ல உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் அவங்கள நினச்சி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அங்கே ஒண்டியாக இருந்து அவங்களே சொந்தமாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சமைக்க தெரியுது. ஸோ அங்கே போயிட்டு அவங்க சொந்தமாகவே சமையல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க சொந்தமாக அவங்களுக்கு தேவையான ஜாமான் அவங்களோட பொருட்கள்லாம் சொந்தமாக போய் வாங்குறது, ஷாப்பிங் ப்ளேஸு. ஸோ அவங்களே கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் பார்த்து அவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் பொறுப்பு இருந்துச்சு, நிறைய பொறுப்புகள் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோமோ எங்களோட நம்பிக்கையை அவங்க காப்பாற்றி நல்லபடியாக அவங்க வந்து அங்கேருந்து படித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கு, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி? நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா வந்து அவங்களுக்கு வந்து வீடு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், பிளான் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், வசதியான மாப்பிள்ளை இருக்கணும். பிற்காலத்தில் அவங்க வந்து ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இதுதான் வந்து எதிர்பார்க்குறோம். ஓகே, ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக நீங்கள் வந்து எப்போ உங்களை உணர்ந்தீங்க? ஸோ எங்களோட பிள்ளைங்கள வளர்ச்சி அதை பார்த்து தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு இப்படி ஒரு கடமை இருக்குது, இது செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய விட்டுறெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு இது தேவைப்படுது, இது வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுத்தா அது அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஒரு தருணத்தில் தான் வந்து எங்களுக்கு நிறைய பொறுப்பு வந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் உணர்ந்தோம். ஓகே ஓகே, உங்கள் மகளோட வளர்ச்சி அப்போ வந்து உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு பார்வையில் வந்து பார்த்துருப்பீங்க வளர்ச்சியை. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவங்க எனக்கு ஒரு பெண் பிள்ளையாக அவங்க இருக்கிற வச்சு அவங்களோட என்னென்ன தேவை, ஸோ அவங்களோட உணர்ச்சிகளுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க சோகமாக இருக்கிற டைமில் எஸ் ஃப்ரெண்டாக இருப்பேன், நான் மதராக இருக்க மாட்டேன், ஃப்ரெண்டாக இருந்து அவங்க கூடயே பேசி அவங்களோட தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு அவங்களோட கவலைகளாக மறக்க வச்சுட்டு ரொம்ப கண்டிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக இருப்பேன். ஸோ மற்ற நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டாக வந்து அவங்க கூட வந்து ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பேன். அவங்களுக்கு வந்து சோகமாக இருக்கிற டைமில் வந்து ஏதாச்சும் ஜாலியாக பேசி சிரித்து அவங்க வந்து ஹாப்பியாக இருக்க வச்சுக்குவேன். உங்களோட பார்வையில் வளர்ச்சி எப்படி? ஓகே, நான் ஒரு அப்பாவா நான் என்ன செய்வேன்னா அவங்களுக்கு தேவையானது ஸ்கூல் படிக்கும்போது என்னென்ன தேவையோ எல்லாமே என்கிட்ட கேட்பாங்க, நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். அதை வந்து வேறு என்னன்னா எங்கேயாச்சும் வெளியே போகிறது நான் தான் எல்லாத்தையும் அவங்க செய்வேன். ஓகே, ஒரு பெற்றோராக நீங்கள் வந்து வளர்ச்சி வந்து ஒரே கட்டத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது மேற்கொண்டு தொடர்ந்துட்டு தான் இருக்கும், கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னாக்கா அவங்க வந்து வளர வளர அவங்களோட வளர்ச்சியை வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறைய அவங்க படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எஸ் அ பேரனா நீங்கள் வந்து இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இன்னும் நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நம்மளோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையை மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் எங்களோட வளர்ச்சியை நாங்கள் இன்னும் மேற்கொண்டு மேம்படுத்தணும்னு நான் வந்து கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவேன். உங்களோட கருத்து என்ன? நான் எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுமோ அது சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க ஸ்கில் அவங்க படிக்கிறதுனா நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது முடியாது, இந்த பயணம் எப்பவுமே தொடர்ந்து தான். ஓகே, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ வந்து எங்களோட அசைன்மெண்ட்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ட்டு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.